அல்லாஹுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை உள்ளங்களால் இன்னும் சரியாக கொடுக்கவில்லை. அல்லாஹுவை எப்படி புரிந்து கொள்ள வேண்டுமோ அப்படி உள்ளங்களால் இன்னும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. அல்லாஹுக்கு முன்னால் நடித்தல், அல்லாஹுக்கு முன்னால் இருப்பதை போன்று செய்தல் என்றால் அல்லாஹ் இவற்றை பார்த்து என்னை நம்பி விடுவான் என்கிற ஒரு வகையான இரண்டாம் தர மனப்பான்மை எல்லோருக்கும் அல்ல, அல்லாஹ் அருள் புரிந்த ஒரு சாராரை தவிர. அன்புக்குரியவர்களே, உள்ளங்கள் அப்படியே மாறி போயிருக்கின்றன. உலகத்திற்கான செயற்பாடுகள், ரமலானுக்கு முன்னர் செய்த அதே வட்டி, அதே கொடுக்கல் வாங்கல், அதே மோசடி ரமலானில் மட்டும் கொஞ்சம் தடைப்படுகிறது. உளப்போராட்டம், நோன்பு பிடித்திருக்கிறேன் என்கிற போராட்டம். ஆனால் அந்த நோன்பு என்கிற பசிக்கும் பட்டினிக்கும் இருக்கிற மரியாதை அதே ரப்புதான் நோன்புக்கு பின்னரும் இந்த ஹராத்தை என் வாழ்க்கையில் விதித்திருக்கிறான் என்று ரப்பின் மீது வரவில்லையே சகோதரர்களே, அல்லாஹுவின் மீது வரவில்லையே. வாழ்க்கையில் எதனைத்தான் அல்லாஹுக்காக தியாகம் செய்திருக்கிறோம், எதைத்தான் அல்லாஹுக்காக வேண்டி என்று தியாகம் செய்திருக்கிறோம். என் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்களே, மன் தரக லில்லாஹி ஷைஅன் அவ்வலஹுல்லாஹு கைரம் மின். எவன் ஒருவன் அல்லாஹுக்காக வேண்டி என்று தன் வாழ்க்கையில் தன் மன விருப்பங்களை, தன் மன ஆசைகளை, தன்னுடைய உணர்வுகளை, தன்னுடைய சிந்தனைகளை தியாகம் செய்கிறானோ அவனுக்கு அல்லாஹ் அதைவிட சிறந்ததை இந்த இம்மையிலோ மறுமையிலோ அல்லாஹ் கொடுப்பான் என்கிறார்களே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த வார்த்தையில் இல்லாத நம்பிக்கை தானே அன்புக்குரியவர்களே இந்த உலகத்தின் மீதான பேராசையில் எனக்கும் உங்களுக்கும் இருக்கிறது. இல்லையா? இல்லையா? நான் இந்த தொழிலை செய்யாவிட்டால் என் வாழ்வாதாரத்தை எப்படி கொண்டு போவது என்று கேட்கிறோமே. நான் இந்த நிலையில் வாழாவிட்டால் என் குடும்பத்தை எப்படி நடத்துவது என்று கேட்கிறோமே. நான் இப்படி தொழில் செய்யாவிட்டால், இந்த கொடுக்கல் வாங்கல்களில் ஈடுபடாவிட்டால் நான் என்னுடைய கௌரவம் என்னாவது, நான் இந்த நிலையில் இருந்து மீண்டு வரமாட்டேனே என்று யோசிக்கிறோமே. சகோதரர்களே, இவைகள் எல்லாம் நான் அல்லாஹுக்காக விட்டால் என் ரப்பு இருக்கிறானே, இந்த உலகத்தை படைத்த பேரரசன் இருக்கிறானே, மன்னாதி மன்னன் இருக்கிறானே, இந்த வானம் பூமிகளின் சொந்தக்காரன் இருக்கிறானே, இதில் உள்ள அத்தனை கசானாக்களிலும் இருக்கிற அத்தனை ஆற்றல் உள்ளவன் இருக்கிறானே, அவன் என்னை கைவிட மாட்டான். நான் அல்லாஹுக்காக எதை செய்தாலும் என் வாழ்க்கையில் அவன் என்னை பாதுகாப்பான் என்ற உணர்வோடு பேசுகிற, உணர்வோடு வாழுகிற சிந்தனை அன்புக்குரியவர்களே என்னை பயமுறுத்தி கொண்டிருக்கிறது தெரியுமா. நான் விட்டால், நான் இப்படி செய்தால் ஏழையாகி விடுவேன், சமூகத்தில் மதிப்பற்றவனாகி விடுவேன், எல்லா விதமான கண்ணியங்களையும் இழந்து விடுவேன். எதுவரைக்கும் சகோதரர்களே, எதுவரைக்கும்? கடந்த ரமலானில் என்னோடு தோளோடு தோள் சேர்த்து நின்று என் நட்புக்கு பாத்திரமாக, என் அன்புக்கு கடமையாக என்னோடு ஒன்றாக இருந்த பலர் இன்று மண்ணறையில் வாழ்ந்து கொண்டிருக்கவில்லையா? மண்ணறையில் என் கையால் தூக்கி நான் அடக்கவில்லையா? அவர்களுடைய ஜனாசாக்களில் நான் கலந்து கொள்ளவில்லையா? என் சொந்த நட்பு, என் சொந்த தாய், என் சொந்த தந்தை, என் சொந்த மகன், என் சொந்த சகோதரன், என் பக்கத்து வீட்டுக்காரன், என்னோடு கொடுக்கல் வாங்கல் செய்தவன், எத்தனை பேரை இழந்து போனவர்கள் நாம். இழந்து அந்த ஜனாசாக்களின் புரடிகளில் எல்லாம் ஏறி மிதித்து இன்னும் அல்லாஹுவை மறந்துதானே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வை மறந்துதானே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய வாக்குறுதிகளை புறக்கணித்து தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான், நான் என்ன செய்தாலும் என் வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்கிறது, வருமானம் வருகிறது, சந்தோஷமாகத்தானே இருக்கிறேன். அல்லாஹ் கோபப்பட்டால் இதனால் தருவானா என்று யோசிக்கிற சகோதரர்கள், அல்லாஹுக்கு மாறு செய்து கொண்டு அல்லாஹ் எனக்கு இதெல்லாம் தருகிறான் தானே என்று திருப்திப்படுகிற சகோதரர்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான், மன்கான யுரீதுல் ஆஜிலத அஜ்ஜல்னா லஹு ஃபீஹா மா நஷா லிமன் நுரீது ثم جعلنا له جهنم. மன்கான யுரீதுல் ஆஜிலா, யார் இந்த உலகத்தை ஆசைப்படுகிறார்களோ, இந்த உலகத்தில் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, இந்த உலகத்தின் நிம்மதியையும் திருப்தியையும் மட்டும் நாடுகிறார்களோ, நான் நல்ல வீடு கட்ட வேண்டும், நல்ல வசதியாக வாழ வேண்டும், நல்ல வாகனம் இருக்க வேண்டும், கொடுக்கல் வாங்கல்களில் ஒரு கௌரவமாக இருக்க வேண்டும், நல்ல ஆடைகள் அணிய வேண்டும், இது மட்டும் தான் என்னுடைய இலக்கு என்று இந்த உலகத்தின் திருப்தியையும் இந்த உலகத்தின் சந்தோஷத்தையும் பேருக்காகவும் புகழுக்காகவும் வாழ்ந்து கொண்டு நன்மைகள் செய்வது கூட அவர்களுடைய பெயர் வர வேண்டும் என்பதற்காகத்தான், தொழுவது கூட அவர்களை புகழ வேண்டும் என்பதற்காகத்தான். பள்ளிவாசல் நிர்வாகத்தில் அவருடைய பெயர் வரவில்லை என்றால் பள்ளிக்கே வரமாட்டார். பள்ளியில் நடக்கிற ஒரு நிகழ்ச்சிக்கு அவரை பிரதம அதிதியாக போடவில்லை என்றால் அவர் அடுத்த பள்ளிக்கு போவார்.
பள்ளிக்கு அவர் வருகிற பொழுது அவர் கொடுத்த தர்மத்தை போட்டிலே பேரு போட்டிருக்கிற பொழுது கஞ்சிக்கு 20,000 இவர் கொடுத்தார் என்று இவருடைய பேர் போடவில்லை என்றால் குர்ஆன் சுன்னா பேசுகிற பள்ளியை விட்டுவிட்டு விஜாத்துக்கள் சிறுக்குகள் நடக்கிற பள்ளியிலவே தொழுவார், என் பெயர் போடவில்லை என்பதற்காக ஒட்டுமொத்தமாக இந்த உலகத்தினுடைய எதிர்பார்ப்போடு வாழுகிறவர்கள் அல்லாஹ் சொல்லுகிறான், அஜ்ஜல்னா லஹு ஃபீஹா மா நஷா, நாங்கள் விரும்புகிற எல்லாவற்றையும் அவர்களுக்கு கொடுப்போம், தடுக்க மாட்டோம், கொடுத்து கொண்டே இருப்போம். எதுவரைக்கும் தெரியுமா? நாங்கள் விரும்புகிற எல்லாவற்றையும் அவர்களுக்கு கொடுத்து முடிக்கிற வரைக்கும் இந்த உலகத்தில் அவர்கள் ஒரு காருக்கு பதிலாக இன்னொரு கார், ஒரு வீட்டுக்கு பதிலாக இன்னொரு வீடு, ஒரு வாகனத்திற்கு பதிலாக இன்னொரு வாகனம், ஒரு கடைக்கு இன்னொரு கடை, வருமானத்திற்கு மேல் வருமானம். ஏமாந்து விடாதீர்கள் சகோதரர்களே. அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், சும்ம ஜஅல்னா லஹு ஜஹன்னம், அவர்களுக்கு நாங்கள் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் கொடுத்து விட்டு மறுமையில் அவர்களுக்காக நரகத்தை தயார்படுத்துவோம்.